ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் காரசாரமான சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: செதில்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண மீன் துண்டுகள், தோல் உரித்த பூண்டு பற்கள் ஒரு கையளவு, இதை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், தோல் உரித்த சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துக்கோங்க, இதையும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். சமையல் எண்ணெய், 2 தக்காளி, இதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு கொத்து கறிவேப்பிலை, புளி ஒரு எலுமிச்சை அளவு. தாளிப்புக்கு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இது தவிர நமக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவைப்படும். ஸ்டவ் ஆன் பண்ணி வாணலியை சூடாக்கிக்கோங்க. வாணலி சூடானதும் 2 சின்ன குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பூண்டு. இப்போது பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது புளியை கரைச்சி வடிகட்டின தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக இந்த குழம்பு எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மாங்காய் இருந்தால் ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கூடுதலாக ருசியாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். மாங்காய் வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லிட் ஓப்பன் பண்ணி மீன் துண்டுகளை போட்டுடலாம். டூ to 3 மினிட்ஸ் கழித்து மீன் துண்டுகளெல்லாம் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போது அதோடைய மேல் பக்கமும் குழம்புல நல்லா ஊறும். நீங்கள் திருப்பி விடும்போது கரண்டியால் ஜென்டலாக திருப்பி விடுங்க, இல்லைன்னா மீன் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வைக்கலாம். மீன் நல்லா வெந்துடும். இப்போது ஒரு மீன் துண்டு எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை குழம்புல தூவிக்கலாம். நம்முடைய சுவையான மீன் குழம்பு இப்போது தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.